வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். இன்றைக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரலிருந்து 3வது கண் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 4 பதிவாக தொடர்ந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில சயின்டிஃபிக் டேர்ம்ஸோட சப்போஸ் நீங்கள் இந்த சித்தர்கள் நூல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா அவங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். டிக்டோ அவங்க சொன்ன விஷயத்த சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. நம்ம முந்தைய பதிவுகளில் என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒரு முப்பரிமாண உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே நம்ம விருப்பப்பட்டதை அடையணும்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த உடல்ன்றது ஒரு கன சரீரம், இதுக்கு எனர்ஜின்றது தேவைப்படுது அது வேலை செய்ய. ஆனால் இந்த பூத உடலோட நிலைப்பாடுகள் மாறும்போது நம்ம அருள் உலகம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் தியானத்தின் மூலியமாக. அருள் உலகம்னா ஒன்றும் இல்லை, குவாண்டம் ஸ்பேஸ். இதை தான் இறைநிலைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முப்பரிமாணத்தில் இருக்கிற உலக விஷயங்களை செய்ய இந்த 5 பூதங்களால் உண்டான உடல் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் ஒன்ஸ் இந்த குவாண்டம் ஸ்டேட்டான அருள் உலகத்துக்கு நம்ம போகும்போது வெறும் நம்ம கான்ஷியஸ் மட்டும்தான் அங்கே போகுது. எப்போ இந்த 5 புலங்களாலான உடல் முழுசாக மறந்து அந்த நிலைக்கு போகும்போது நம்ம மனமானது அடங்குது, உடலும் அடங்குது. தபால்னு அந்த அருள் உலகத்துக்கு போயிடுறோம். ஒன்ஸ் அங்கே போயிட்டோன்னா நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களெல்லாம் பார்க்க முடியும், நினச்சதை பண்ண முடியும். ஏன்னா அது ஃபுல்லுமே ஒரு வேக்கண்ட் எனர்ஜி ஸ்பேஸ், சக்திகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம். நம்ம கேட்டது எல்லாமே நடக்கும். வீடு கட்டணும்னு கேட்டால் நடக்கும், இல்லை சராசரி நிலையிலேருந்து அப்பாற்பட்ட விஷயங்களை கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த உலகத்துக்கு போகிறதுக்குள்ள புண்ணியம் செஞ்சுருக்கணும், இல்லை இதுக்குன்னே தனியாக பிறப்பெடுத்துருக்கணும் அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் சுத்த போய். அப்படின்லாம் எதுவுமே இல்லை, எல்லாராலையும் போக முடியும். அப்படி இல்லைன்னா ஏன் நம்ம சித்தர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க? ஏன் இந்த புக் எழுதின டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ஒரு 3 நாள் நடத்தின ஒர்க் ஷாப் மூலியமாக அவங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும், அதாவது ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த நிலையை டாப் பண்ண வச்சுருக்காரு. அப்போ இதை எல்லாராலையும் பண்ண முடியும் தானே அர்த்தம். அப்போ இங்கே என்ன நடக்குது? நான் கண்ணை மூடி தியானத்தில் உட்கார்றேன். இந்த